நள்ளிரவில் காணாமல் போன நபரை ஒட்டுமொத்தமாக தேடிய குடும்பம். அடுத்த நாள் காலையில் காட்டுப்பகுதியில் சடலமாக கிடந்த நபர். சிசிடிவி கேமராவில் பதிவான திடுக்கிடும் காட்சி. ஆந்திராவை பதற வைத்துள்ள சம்பவத்தின் பின்னணி என்ன? ஆந்திர மாநிலம் பாத்தப்பட்டினத்தில் உள்ள மொண்டிக்கொல்ல வீதியை சேர்ந்தவர் நல்லி ராஜு. 27 வயதான இவர் 8 ஆண்டுகளுக்கு முன்பு மௌனிகா என்பவரை திருமணம் செய்துள்ளார். இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் உள்ளார்கள். இந்த நிலையில்தான் சமீபத்தில் மௌனிகாவும் அதே ஊரை சேர்ந்த உதய்குமார் என்பவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே திருமணமான உதய்குமாருடன் திருமணத்தை மீறிய உறவுக்கு சென்றார் மௌனிகா. இந்த விஷயம் கணவர் நல்லிராஜுவின் காதுகளுக்கு எட்ட மௌனிகா மற்றும் உதய்குமாரை அழைத்து கண்டித்துள்ளார். ஆனால் அவர்கள் இருவரும் தனிமையில் சந்திப்பதை நிறுத்திய பாடில்லை. இந்த நிலையில் தனக்கு இடையூறாக உள்ள கணவர் நல்லிராஜுவை தீர்த்து கட்ட மௌனிகா முடிவு செய்துள்ளார். இதன்படி கடந்த 5ஆம் தேதி மௌனிகா தனது கணவருக்கு 4 தூக்க மாத்திரைகளை உணவில் கலந்து கொடுத்துள்ளார். இதை சாப்பிட்ட கணவர் மயக்கமடைந்ததை கவனித்த மௌனிகா எத்தனை மாத்திரை கொடுத்தால் அதிகளவு மயக்கம் ஏற்படும் என்பதையும் தெரிந்து கொண்டுள்ளார். இதையடுத்து அடுத்த நாள் இரவு தனது கணவருக்கு உணவில் 6 தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்துள்ளார். இதில் நல்லிராஜு மயக்கமடைந்த நிலையில் உடனே தனது காதலனுக்கு போன் போட்டு வரவழைத்துள்ளார் மௌனிகா. இதையடுத்து காதலன் உதய்குமார் தனது நண்பருடன் அங்கு சென்றுள்ளார். அங்கு கொலைக்கு வசதியாக அங்குள்ள தெரு விளக்குகளை ஒன்றின் பின் ஒன்றாக அணைத்துள்ளனர். இதன் பின் வீட்டிற்கு சென்று நல்லிராஜு முகத்தில் தலையணை வைத்து மூவரும் கொலை செய்தனர். பின்னர் ராஜுவின் பைக்கில் வைத்து காட்டுப்பகுதியில் உடலை வீசிவிட்டு சென்றுள்ளார்கள். அடுத்த நாள் காலை தனது கணவன் மாயமானதாக மௌனிகா நாடகமாடியுள்ளார். ஆனால் இதில் சந்தேகம் உள்ளதாக நல்லிராஜுவின் பெற்றோர் போலீசாரிடம் புகார் அளித்ததால் அவர்கள் விசாரணை நடத்தினர். இதில் சிசிடிவி காட்சியில் உதய்குமார் மற்றும் மல்லிகார்ஜுன் இரவில் ராஜு வீட்டின் அருகே சுற்றித் திரிந்ததை கண்டுபிடித்தனர். போலீசாரின் கேள்விகளுக்கு மௌனிகா முன்னுக்கு பின் முரணாக பதில்களை அளித்தார். இதனால் சந்தேகம் வெளுத்ததால் மூவரையும் தனித்தனியாக விசாரித்ததில் மூவரும் கொலையை ஒப்புக்கொண்டார்கள். இதனையடுத்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கணவரை காதலனுடன் சேர்ந்து கொன்றுவிட்டு நாடகமாடிய மனைவி கைது செய்யப்பட்ட சம்பவம் ஆந்திராவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.